வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். கதிர் வந்து ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். நல்ல பையனாக வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு காரில் கூட்டி போகிறான். கூட்டி போயிட்டு அப்புறம் இன்றைக்கி என்ன பண்ண ட்ரைவ் பண்ண போகிறீங்க நீங்கள், டிரைவிங் ஆகணும். ஆமாம், உனக்கு பிடிச்சிருக்குல்ல ட்ரைவ் பண்ண தானே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவ் பண்ண சொல்லி கொடுக்குறான். ஆக்சிலேட்டரை மிதிக்க சொல்கிறான், கிளச்சை ரிலீஸ் பண்ண சொல்கிறான், எல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். நல்லா போயிட்டுருக்கு. பொண்ணு வந்துட்டு சூப்பராக ஓட்டுற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த பொண்ணு கீரை தேடுது. அப்போ கூட வந்துட்டு எங்கே பார்க்குறேன்னு கதிர் சொல்கிறான். இந்த இடத்துல நான் வந்துட்டு அதான் சொன்னேன், டிரைவிங் கற்றுக்கிறத கூட வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதை எழுதுறவங்களுக்கு தான் தெரியுமே, எதுலேயுமே டெப்த்து கிடையாது அப்படின்னு தெரியும் இல்லையா? அதனால் இதையும் அதை பற்றி கவலையே படல. முதல்ல சொல்கிற விஷயம், டிரைவர் சொல்கிற சமாச்சாரம் என்னன்னாக்கா, அது கீரோ ஜாமா விழுந்துச்சோ என்ன விழுந்துச்சோ கண்ணை மட்டும் முன்னாடி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூலு. இந்த ரூலை சொல்லிக் கொடுக்குறது தெரியாத கதிர் வந்துட்டு என்ன டிரைவிங் கிளாஸ் எடுக்கிறான் அப்படிங்கிறது தான் கொடுமை. எல்லாம் ஷேலோ வாட்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு டெப்த்தே இல்லாமல், எதை பற்றியும் டெப்த் இல்லை. குடும்ப உறவுகளை பற்றியும் டெப்த் இல்லை, பிஸ்னஸை பற்றியும் டெப்த் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிரைவிங்னாங்க அதை என்ன பண்ணுவாங்க, இவங்களே ஓட்டியிருப்பாங்களா இருக்கும், அவங்க சொல்லுவாங்க தானே. முதல்ல விஷயம் 2 விஷயம் முக்கியமானது இருக்குது. ஒன்று, கண்ணை வந்து ரோட்லேருந்து எடுக்கக்கூடாது. நீங்கள் எதை வேணாலும் தேடலாம், லெஃப்ட் ஹேண்டில் தேடு, ரைட்டில் தேடு, எது தேடு, ஆனால் வந்துட்டு கண்ணை எடுக்கக்கூடாது. 2, லேண்ட் அப்போ இந்த பக்கம் நான் மீடியன் சென்ட்ரல் மீடியனுக்கு வந்து கோடு போட்டதுன்னா கோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது, டபுள் ரோடு நடக்கும். இது எதுவுமே இல்லாமல் ஒரு 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 பக்கித்தனமாக பண்ணும்போது கடுப்பாகுது. அதாவது என்னென்னா, பார்க்குறவங்களாம் முட்டாள் நினைக்கிறவங்க அப்படி, நான் என்ன வேணாலும் இதுவேன் நீங்களாம் கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான். இந்த பொண்ணு வந்து லெஃப்ட்டில் வந்துட்டு தேடுது கீழே, ஏய் நீ என்ன பண்ணுற, என்ன தேடுற அப்படிங்கிறான். நீ கண்ணை விட்டு ரோட்டை விட்டு எடுக்காதுன்னு சொல்லவே இல்லாமல் கரெக்டாக போய் பைக்கில் போதிடுச்சு. பைக் மோதுன்னு விழுந்த கீழே வந்துட்டான். கீழே வந்தோன்னா வந்து இறங்கி போகிறான். இறங்கி போன கண்ணை எங்கடா வச்சு ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி அவன் தொடங்குறான். யாரான்னு பார்த்தாங்க அவங்க அண்ணன். அவன் பார்க்குறான். அவன் பார்த்துற குமார் பார்த்த உடனே வந்துட்டு இவன் கடுப்பாகி என்ன பண்ண தெரியாமல் முடிக்கிறான். அந்த பொண்ணு ஒடியாது ஐயோ அண்ணா என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்குது. அவன் உடனே ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். அதாவது எனக்கு இந்த சீரியலில் இப்போ ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருனாக்கா குமார் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அந்த பையன் பேசுகிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஓ நீ தான் ஓட்டி பழகுறியா, ஐயா இப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இங்கே அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார் ஓட்ட கற்றுக்கிறியா நீயே, ரொம்ப சந்தோஷம், நல்லா தான் ஓட்டுற நீயே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் அப்படி திருதுன்னு முடிச்சுட்ருக்கான். அது சாரி சொல்லிடுற நீ, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இவரால் ஒன்றுமே முடியலை அப்படிங்கிறது தான் விஷயம். அதுக்கப்புறம் அவங்க வராங்க. வந்தவன் பாரு, நீ ஏன் என்னை பற்றி நீ எவ்வளோ கவலைப்படுற, எதுக்கு நீ என்னை பற்றி கவலைப்படுற, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஏன்டா தத்தியடா நீயே அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே என்னன்னாக்கா இவங்களுக்கெல்லாம் இருக்குது என்னன்னாக்கா, பொம்பளைங்கன்னா ரொம்ப தாழ்ச்சி, அவங்க வந்து ரொம்ப இறங்கி நிற்கணும், அவங்க வந்துக்கிட்டு இந்த கவலைப்படக்கூடாது, நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஆம்பளை திமிரும்பாங்களே, அந்த திமிரு வந்து நிறைய இந்த பையன்கிட்ட கொடுத்து இந்த பையனை கேவலப்படுத்துகிறாங்க தான். நல்லா நடிக்கக்கூடிய பையன், ஆனால் அவன் கொடுத்துருக்க கேரக்டர் வந்துக்கிட்டு ஆம்பளைனா பெருசு, பொம்பளைனா சின்னது அப்படிங்கிற ஒரு திரும்ப திரும்ப வந்து பாசமாக இருக்குது அப்படின்னு. இந்த பாசமாக இருக்குது நேசமாக இருக்குதுன்னு சொல்ல முடியா. பாசமாக இருக்கிறோம், ரொம்ப நேசமாக இருக்கிறோம், பொம்பளைக்கு நம்ம மதிக்கிறோம்னு, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறத